தானே மனம் தாயாரே யாரே கம்மா நல்ல தருணம் ஐயனே தொழு வேலையோ அம்மாவே நானே. என்னை பற்றி அறிமுகம் சொல்றேன் என்றால் நான் பல அறிமுகத்தில் இருக்கிறேன். குறுக்கேத்திர நாடகத்தில் கிருஷ்ணராகவும் நடித்தார். உனக்கு சுற்றத்தார் இல்லையா? இல்லை. கணவன் இல்லையா? இல்லை. சம்புரன் ஹரிச்சந்திராவை தொல்புரத்தில் இருந்த மாக்கண்டு மாசம் என்று சொல்லி எங்களுக்கு நாங்கள் நாவாந்துறையில் கொண்டு போய் ஒரு ஹரிச்சந்திராவை வச்சோம். ஆரம்பத்தில் காத்தவராயர் பிந்து சம்பூரண ஹரிச்சந்திரா பவளக்கோடி மகாபாரதம். இல்லை சுற்றம் இல்லை கேட்டிட வகையும் இல்லை. சூரியனை பிரகாசிக்கும் தாலியை கழுத்தில் அணிந்து கொண்டோம். 9 இஞ்சி இருக்கு. 9 இஞ்சி என்னைக்கா இதுக்கு 9 இஞ்சி இருக்குது. மயான காண்டத்தில் அடிச்சேன். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நீங்கள் பார்க்க போகிற காணொலி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும். குறிப்பாக நாங்கள் இன்றைக்கு நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அராலி மத்தியில் வந்து நிற்கிறோம். குறிப்பாக ஒரு கிராமத்து கலைஞர் என்று சொல்லலாம். உண்மையிலே வந்து அன்றைய காலங்கள் எல்லாருக்குமே தெரியும். மகாபாரதம், காத்தவராயன் கூத்து, ஹரிச்சந்திர ராமாயண காண்டம் இந்த மாதிரியாக நாடக கலைகளில் வந்து மிகவும் ஒரு பிரபலமான ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அப்பாவுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாரியன். இவருக்கு வந்து மகனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கந்தசாமி. மாரியன் கந்தசாமின்னு சொல்லி சொன்னால் இந்த அராலியிலேயோ அல்லாடி இந்த சுற்று வட்டாரங்களில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு அராலியில் வந்து மிகப்பெரிய ஒரு இந்த நாடக கலைகளில் வந்து பழங்கால நாடக கலைகளில் வந்து ஒரு பிரசித்தி பெற்றார்கள். இப்போவும் வந்து தங்களுடைய இந்த கலைகளை ஹரிச்சந்திர ராமாயண காண்டம் இந்த மாதிரியான மகாபாரதம் இப்படியான நாடக கலைகளை வந்து இளம் சந்ததியக்கம் வந்து சொல்லி கொடுத்து கொண்டிருக்கணும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விடயம் ஒன்று செய்யணும். குறிப்பாக ஹார்மோனியம், உடுக்கு, மிருதங்கம் இந்த மாதிரியான உபகரணங்கள், இசை உபகரணங்கள் வந்து இங்கே வந்து ஐயா அவருடைய வீட்டில் வச்சு செய்து கொடுத்து வந்துக்கிறார். நான் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி நான் இங்கே வந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனிலேருந்து ஐயா வந்து எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து இவருடைய வீடியோக்களை வந்து பார்த்துட்டு என்னோட வந்து கேட்டார், மது 2 உடுக்கு வந்து வேண்டணும். நானும் வந்து அங்கெல்லாம் செஞ்சு பார்த்துக்கேன். ஆனால் இங்கே அவர் செய்கிற மாதிரி இல்லை. அந்த இசை வந்து ஒரு தனித்துவமான ஒரு இசையாக இருக்குது. இங்கே வந்து அவர் தன்னுடைய கையால் வந்து செய்கிறாராம். இப்போ நாங்கள் போய் ஒரு 2 உடுக்கு போடணும் வாங்கணும்னு சொல்லி இப்போ இங்கே வந்த பிறகுதான் வந்து நானும் வந்து ஐயாவுடைய வீடியோக்கள் வந்து நிறைய வந்து பார்த்துக்கேன். இன்றைய நாளில் ஐயாட்ட வந்து 2 உடுக்கு வாங்க போகிறோம். அதை தாண்டி அவர்கிட்ட வந்து ஒரு நேர்காலம் ஒன்று செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒரு சில காத்தவராயங்கூத்து வேறு பாட்டுகள் ஏதாவது வந்து படிக்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த உடுக்கோட சேர்ந்து வந்து பாடகள்லாம் வந்து படித்து காட்டப்படுறார். இன்றைக்கு இங்கே ஐயா தன்னுடைய அறிமுகம், அது மட்டும் இல்லாமல் அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து செஞ்சார், என்ன நாடகங்கள்லாம் வந்து நடித்தார், இந்த மாதிரியாக நிறைய விடயங்களை வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும். பார்க்குற நீங்கள் யாராவது எங்களோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. வாங்க காலைக்குள்ள போகலாம். வணக்கம். உங்களோட நேரில் வந்து இன்றைக்கு வந்து சந்திச்சது ஒரு மகிழ்ச்சி. அதுவும் பக்கத்தில் எங்களோட ஜெர்மன் ஐயா வந்து நிற்கிறார். ஓகே, உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்க ஐயா. என்னை பற்றி அறிமுகம் சொல்கிறேன் என்றால் நான் பல அறிமுகத்தில் இருக்கிறேன். ஓகே, என்னென்று சொன்னால் என்னிட்ட சில நாடக பயிற்சிகள் இருக்குது, மைக்கிறது வேறு பசனைகள் இருக்குது. ஓகே, இனி மிருதங்கம் செய்யக்கூடிய வல்லமைகள், உடுக்குகள் செய்யலாம், ஓகே, ஹார்மோனியம், ஓக்கல் எல்லாம் செய்யக்கூடிய படங்கள் எல்லாம் என்னிட்ட இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க? நான் வாசிக்கிறது செய்கிறது. ஓகே ஓகே ஓகே. அப்போ அப்படி செய்து கொண்டிருக்கீங்கள நான் ஏஜியோவில் கொஞ்சம் அதில் அவையோட நான் நல்லா நெருங்கி பழகினா அவன் உதவிகளும் எனக்கு இருக்குது. ஓகே, அவன் உதவிகள் இருக்கிறபடினால அவன் என்னுடைய ஒரு அங்கத்தவராக என்ன அங்கே வச்சிருக்கணும். என்ன அங்கத்தவராக என்ன வச்சிருக்கிறது காரணம் என்னென்றால் என்னுடைய தகப்பனார் நாட்டு கூத்துல பீகாமனுக்கு நடிச்சவர். உங்களோட அப்பான பேர்? அப்பான்ற பேர் மாரியன். மாரியன். ஓகே, அவர் நாட்டு கூத்துல அது மாத்திரம் அல்ல, குறுக்கேத்திர நாடகத்தில் கிருஷ்ணராகவும் நடித்தவர். மற்றது காத்தவராயன் கூத்துல அம்மனாகவும் நடித்தவர். அப்படி நடித்து கொண்டு இருக்கையில் எங்களுக்கு அப்பர் இப்படி நடிக்கிறார், அந்த அடியை நாங்கள் அழிய விடாமல் நாங்கள் அதை பயன்படுத்தணும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய ஆவல். அந்த ஆவலால் நாங்கள் எங்களுக்கு என்று ஒரு அண்ணாவியாரை பிடிச்சி நாங்கள் ஆரம்பத்தில் நான் பழகினது காத்தவராயர் கூத்து. ஓகே, காத்தவராயர் கூத்துல நான் அம்மனுக்காக நடித்து கொண்டேன். அப்போ பல மேடை ஏறினேன்.
அது ஒரு நாடகத்தோடு நாங்கள் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் சம்புரான ஹரிச்சந்திராவை தொல்புரத்தில் இருந்த மாக்கண்ண மாசன் சொல்லி எங்களுக்கு ஒரு குரு இருந்தார். ஓகே, அவரை கொண்டு நாங்கள் சம்புரான ஹரிச்சந்திரா நாங்கள் செய்து நான் பின் ஹரிச்சந்திரனாக நாங்கள் நடித்தேன். உங்களோட அப்பாவோட சேர்ந்து நீங்களும் நடிக்க வலிக்கிட்டீங்க? அப்பா விட்டா பிறகு நான் ரைட். அப்பாவோட சேர்ந்து நடிச்சுக்கிறீங்களா? அப்பாவோட நான் சேர்ந்து நடிக்கல. நடிக்கல, அப்பாவோட சேர்ந்து நடிக்கல. ரைட். சின்ன வயதுல கூட உங்களுக்கு அந்த ஒரு கதாபாத்திரம் ஒண்ணுமே கிடைக்கல? சின்ன வயதுல கிடைக்கல. அப்படி என்னைக்குள்ள நான் சின்ன வயதுல பள்ளிக்கூடத்திலே சில நாடகங்கள் நடிச்சது. ரைட் ரைட். சின்ன வயதுல. அப்ப இந்த சம்புரான ஹரிச்சந்திராவில் மயான காண்டத்தில் ஹரிச்சந்திரனுக்கு நான் நடித்தேன். அப்ப நான் நடிக்கும் போது பிவி பைரமுத்தர் இலக்க கேள்விப்பட்டுட்டேன். ஓகே, காங்கேசந்துரை. ஓகே. அப்போ அவர் கேள்விப்படைக்குள்ள இப்படி அராளிக்குள்ள சம்புரான ஹரிச்சந்திரா நாடகம் நடக்குன்னா அது கொஞ்சம் நல்ல மாதிரி என்று சொல்லி நான் கேள்வி அறிஞ்சேன். அன்றைக்கு எங்கட கோயில் வேள்வி. அதுக்கு பைரமுத்தர் வந்து எங்களோட நாடகத்தை பார்த்துட்டு என்னுடைய நாடகம் வந்துருக்கைகள் எனக்கு கிட்ட அருகாமையில் வந்திருந்தார். ஓகே, வந்திருந்துட்டு அவர் ஹார்மோனியத்தை வேண்டி வாசித்தார். ஹார்மோனியம் வேண்டி வாசிக்கும் போது நல்லா இருந்தது, கொஞ்சம் இன்னும் திறமையிலும் திறமையாக இருந்தது. அப்போ திறமையாக பார்க்கல அவர் அடுத்த நாள் காலையில் எழும்பைக்குள்ள நீர் இந்த வாசிதான் ஒன்று கேட்டார். நாம் என்ன சொன்னேன், ஐயா நான் இந்த அராளி மத்தி தான் நான் அப்படி நல்ல மாதிரி இருக்குன்னு அம்மோ எங்களோட உன்னை சேர்க்க வேணும்னு சொல்லி அவர் நல்ல விருப்பப்பட்டார். சரி ஐயா நீங்கள் அப்படி கேட்குறேன்டா எனக்கும் நல்ல பெருமை தானே உங்களுக்கும் பெருமையாக இருக்கும் என்று நான் அவரோட கதைக்கும் போது நாங்கள் நாவாந்துறையில் கொண்டு போய் ஒரு ஹரிச்சந்திரா வச்சோம். ஓகே, வைக்கும் போது அவர் சொன்னார், இந்த இடத்த நீ நடிடும், நான் பார்த்து கொண்டு இருக்க வேணும். நான் நடிக்கல நீ நடியும், நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி அவர் பார்த்து கொண்டு இருக்க நான் நடித்தேன். அப்போ அந்த மக்கள் இளைஞர்கள் வைரமுத்தர் தான் நடிக்கிறார் என்றதை பற்றி இளைஞர் அவர் நான் நடிக்கிறேன் அந்த மெதட்டில் தான் நான் நடிச்சு கொண்டு போனேன். அப்படி நடந்து கொண்டு பிபி வைரமுத்தர் தான் செய்கிறார். நான் இப்போ கொஞ்சம் மெலிதாக இருக்கிறேன், அப்போ கொஞ்சம் நான் உடம்பு அவர மாதிரி. அப்போ நல்லா இருந்தது, வேஷங்கள் போட அவர் மாதிரியே இருந்தது. அப்போ இருக்கும்போது அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் புகழ் பெற்று கொண்டு தான் வந்தீங்க. அப்பையிலேருந்து இப்போ வரையும் உங்களை தெரியாதாக்கள் யாருமே இல்லைண்ணா. இப்போவும் நீங்கள் இப்போவும் முன்னுக்கு தான் பைக் கொண்டு நிற்கிறாரு. இப்போ நாங்கள் உங்களை வந்து தேடிக்கொண்டு வரைக்கல, அங்கே வந்து உங்களோட ஒரு வீடியோ தான் வந்து பார்த்துவர். வீடியோ வந்து பார்த்துட்டு ஜெர்மனிலேருந்து எனக்கு வந்து சொன்னார், எனக்கு வந்து உடுக்கு செய்யணும், 2 உடுக்கு செய்யணும், கந்தசாமி என்ன வீட்டை கூட்டிட்டு போ அப்படித்தான் என்ன சொன்னேன். இதுக்கே நிறைய போட்டிகள் எல்லாம் இருக்கு, போட்டி எல்லாம் இருக்குது. உங்களோட வீட்டை ஒரு வந்து போய் கேட்கிறோம், ஆனா அப்படி ஒரு ஆளே இல்லையேன்னு சொல்லினா எனக்கு சரியான கவலையா இருந்தது. அப்ப நான் வந்து அவன் வீட்டையும் போய் உடுக்கு பார்த்தேன், ஆனா நான் அங்க உடுக்கு செய்ய கொடுக்கல. ஐயா சொன்னேன், நீங்கள் தேடி வந்தாரு அவரை தான் பார்க்கணும் சொல்லி நான் கூட்டி கொண்டு வந்து இங்க வந்து. எனக்கு வந்து என்ன ஆச்சரியம்னு சொல்லிச்சுன்னா, இப்ப நீங்க வந்து நாடகத்துறையில நடிக்கிறது எல்லாமே ஓகே, அது ஒரு திறமை, உங்களுடைய அப்பாவுடைய ரத்தத்துல இருந்து உங்களுக்கு எல்லாம் வந்திருக்குது, அது திறமை. நீங்க வந்து இந்த உடுக்கள் எல்லாம் நீங்களே வந்து செய்றீங்களே கையால, அது எப்படி வந்தது? அது நாங்கள் வந்து ஒரு கிழவங்கட்டையோ அல்லாவிட்டால் வேம்பு இது திறமையை பொறுத்த கட்டையர், அந்த கட்டைகளில் எடுத்து பிலா ஆயிலி அப்படியான கட்டையெல்லாம் இதுகளுக்கு சம்மந்தப்படக்கூடிய கட்டையர். அப்போ நாங்கள் அதில் எத்தனை இஞ்சி நீளம் இருக்கணும், எத்தனை இஞ்சி பிட்டம் இருக்கணும், ரெண்டத்தை பற்றி ஒரு கணக்கு எடுக்கணும். இந்த பிட்டங்கள் பெரிதாக இருந்தாலும் ஓவராக வரும் சத்தம், நீளங்கள் குறைவாக இருந்தாலும் வேறு சத்தங்கள் உண்டாகும். அந்த இடுக்கில் வந்து இருந்து அந்த இந்த கிண்ணிக்கும் நடுவில் இருக்கிற துவாரம் ஓவராகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. ஓவராக இருந்தால் பம்மிங் வராது, இனி சின்னதாக இருந்தால் ஒரு வேற சத்தத்தை தான் உருவாக்கும். அப்போ நாங்கள் 1.5 சுதியில் படிக்க வேணுமோ, 2.5 படிக்க வேணுமோ, 4.5 படிக்க வேணுமோ என்ற சுதியால் அதில் இராது. அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த துவாரங்களை வைக்கணும். துவாரங்கள் வச்சா தான் அந்த சுதிகளை நாங்கள் பிடிக்க பாதிக்கலாம்.
ரைட் ரைட். இப்போ என்ன மாதிரி இப்போ நாடகங்கள்லாம் அப்படி போகுது? இப்போ நாடகங்கள் நாங்கள் பவளக்கோடி நாடகம் எழுதி கொண்டிருக்கிறோம். எழுதி கொண்டிருக்கீங்களா? இப்போ மலைகளை அதை செய்யலாது தைப்பிறக்க பிள்ளைகளுக்கு கொடுத்து பழக்கலாமன்றதுக்காக எழுதி முடிச்சிட்டேன். ரைட் ரைட். இது வரைக்கும் எத்தனை நாடகங்கள் வந்து நடிச்சிருப்பீங்க? இது வரையும் வந்து முதல் ஆரம்பத்தில் காத்தவராயர், பிந்து சம்பூரண ஹரிச்சந்திரா, பவளக்கோடி, மகாபாரதம், மற்றது பண்டார வன்னியனை நடிச்சு போட்டு விட்டுட்டோம். என்ன காரணம்? அது வந்து வேற ஒரு பிரச்சனை, இறப்பு பிறப்பு உள்ள ஒரு பிரச்சனை ஒன்று உண்டாகுதா போல விட்டுட்டோம். அப்போ அதோடய அதை விடுகையா விட்டுட்டோம். அப்போ இல்லை 4 நாடகம் 5 நாடகம் நான் நடிச்சிருக்கிறேன். இப்போ கடைசியாக இப்போ நடிச்ச நாடகம் ஐயா? கடைசியாக நாங்கள் நடித்த நாடகம் மகாபாரதம். அதில் நான் வந்த பாரதம் துரியோதனனுக்கு நடிச்சேன். அதில் நீங்கள் பேசுகின்ற ஒரு வசனம் ஒன்று எங்களை பேசி காட்ட முடியுமா? வசனம் துரியோதனில் ஹரிச்சந்திராவில் பேசினாலும் பேசலாம். துரியோதனன் நல்ல தருணம் ஐயனே, நல்ல தருணம் ஐயனே, நமக்கு எப்போ நல்ல தருணம் ஐயனே, நல்ல தருணம் ஐயா, நவிலும் வார்த்தைகள் மெய்யா, வல்ல ஐவரை அழைத்து வஞ்சக ஜூதாடலாமே, நல்ல தருணம் ஐயனே, ஐயனே, ஐயனே. சூப்பரா இருக்கு. நான் என்ன சொல்ல, யூடியூப் சேனல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துக்கேன். நேரில் உங்கள்கிட்ட வந்து இதோ இந்த ஒரு பாடல் படிச்சு ஏதோ ஒரு வரியா பாடலாம்? ஒரு வரியே அதான் நீங்க வந்து ஒரு பாடல் மாதிரியே படிக்குது என்ன? ரைட் ரைட். இன்னொரு வாசனம் உண்டு. சந்திரமதி, உனக்கு கிளி இல்லையா? இல்லை. உனக்கு சுற்றத்தார் இல்லையா? இல்லை. கணவன் இல்லையா? இல்லை. தற்போது கணவன் இல்லையா? இல்லை. உனக்கு கணவன் இல்லை. கெரியும் இல்லையா? கெரி இல்லை. கெரி இல்லை, சுற்றம் இல்லை, கேட்டிட வகையும் இல்லை. கெரியில்லை, சுற்றமில்லை, கேட்டிட வகையும் இல்லை. பாதி இல்லை என்றும் இங்கே பணிவுடன் உடைத்த கோதாய், பணிவுடன் உடைத்த கோதாய், மதிரனில் உணர்ந்தேன் உன்னை, மதிரனில் உணர்ந்தேன் உன்னை, மகாஜாலினில் என்றோ சதிமிகும் தாலிதன்னை சங்கமாய் வெட்டாராய், சங்கமாய் வெட்டாராய். சூரியனை பிரகாசிக்கும் தாலியை கழுத்தில் அணிந்து கொண்டு, அப்பிள் கொடியை கழுத்தில் அணிந்து கொண்டு, எனக்கு கெதி இல்லை எண்ணுகின்றாயே. நான் உன்னை கள்ளி எண்ணுகின்றேன், நான் உன்னை நீலி எண்ணுகின்றேன். தாலியை விட்டு என் கூலியத்தை கொடுத்து விடு. சூப்பர் ஐயா, சூப்பர். கைவிடும். அருமையா இருந்தது, அருமை அந்த மாதிரி இருந்தது. ஆனா நீங்கள் இந்த பாடல் எல்லாம் வந்து படிக்கும்போது ஒரு இசையோட படிப்பீங்க. ஹார்மோனியம் வேற. இப்ப நீங்க இந்த கையில என்ன உடுக்கா உடுக்கு வச்சுக்கொண்டு மணி அந்த படத்தில் எடுத்தேன், அந்த பேப்பரில் தந்தேன், இந்த பேப்பரில் எடுத்தேன் படம். நீங்கள் ரைட் 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 ரைட். படம் இப்ப நீங்க எத்தனை உடுக்கு வந்து செஞ்சிருப்பீங்க இப்ப கையால? நான் இப்ப இல்ல இருக்கிற உடுக்கு 1000 உடுக்கு மேல செய்திருக்கேன். 1000 உடுக்கு மேல செஞ்சிருக்கிறேன். ரைட் ரைட் ரைட். இப்ப நீங்க உங்களோட உடுக்கு வாசிப்பு திறனை எங்களுக்கு ஒரு உங்களோட வீடியோ பாக்குறாங்களுக்காண்டி உங்களோட தண்ணி இசைச்சு காட்டுங்க. இதுக்கு ஒரு முறை இருக்கு அப்படியா? தண்ணி தெளிச்சு அப்படியா? எல்லாடா இது கிங்கண்டா
இங்கே சவுண்ட் வராது. ரைட் ரைட். இப்போ இது என்ன மாதிரி இசைக்கிற அந்த முறையை சொல்லுவீங்களா? இப்போ இது வந்து இவ வந்து இது ஒரே தடி, இது ஒரே தடி என்று சொன்னால் இதில் வந்து பாருங்க. இப்போ இதில் 9 இஞ்சி இருக்கு. 9 இஞ்சி எண்ணெய்க்கு இதுக்கும் 9 இஞ்சி இருக்குது. ஓகே. 9 இஞ்சி எண்ணெய்களை நாங்கள் இதை குமிக்கி வட்டி கொண்டு வருவோம். இந்த குமிக்கி வட்டி கொண்டு வந்தால் இப்படி இடுக்கிகள் வரும். அப்படி இடையக்கல. இடுக்கிகள் வரையக்கல மிஷினால் கடைகிறண்டா இதுகள் எல்லாம் வரும். இதெல்லாம் கைவேலை தான். கைவேலை இதெல்லாம் நீங்க கையால இதெல்லாம் கை இதெல்லாம் கைவேலை. இப்படி செய்த கொண்டு நாங்கள் பொறிச்சு பொறிச்சு வட்டி 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 முள்ளறத்தால அராவி கொண்டு வந்து இப்படியே மட்டங்களை தேய்ச்சி இது 2 கண்ணம் ஒரே கிண்ணியா இருக்கும். அளவு அளவு எல்லாட்டால் வேற வேற சத்தங்களை உருவாக்கும். அப்ப அப்படி எண்ணெய்கள்ல இந்த இடுக்கத்தான் சொல்றது. இந்த 2 இன்ச்சு 1.25 இன்ச்சு இருக்க வேணும். இதுக்கு உள்ளுக்க இருக்கிற விட்டம். இது 8 இன்ச்சு என்றால் இஞ்சாலும் 8 இன்ச்சு இருக்க வேணும். இது ஒரு பக்கம் தோல் போட்டிருக்கும், ஒரு பக்கம் அந்த இது போட்டு பொலித்தீன். இதுதான் பேசுறது, இதுதான் மைக். ரைட் 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 ரைட். இவர் படிக்கிறது. ரைட் 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 ரைட். இதுல ஐயா அந்த புகைப்படங்கள் இருக்கு, ஹார்மோனியம் வாசிக்கிறதானே? ரைட் ரைட். இதுல அரிச்சந்திர மயான காண்டத்தில் அடிச்சேன்னு. ரைட், அருமை அருமை. இதெல்லாம் எப்போ எடுத்த புகைப்படங்கள்? இதெல்லாம் புதுகள் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 45 47. அப்போ 45 இல்லை 45, நான் 47 தான் பிறந்த நான். 67 அந்த மாதிரி. ரைட் ரைட். ஓகே, வந்தாங்கம்மா. ரைட், நீங்கள் உங்களோட வாசிப்பு திறனை எங்களுக்கு காட்டுங்கள் பார்ப்போம். அங்கல பக்கம் தான் சத்தம் வருது. இதுதான் சத்தம். ரைட், அடிங்க. சத்தம் பாருங்க. ரைட் ரைட், அடிங்க. இங்க கொடுத்துருக்கேன். அம்மா கலவேலையோ அம்மாவே நான் இருந்தால் அந்த கண்ணே மனம் தாயாரே யாரே கம்மா. அம்மா தொழுவேலையோ அம்மாவே நானே இருந்தால் தாயாரே நானே இருந்தால் அந்த தோகை மனம் கட்டாயம் யாரே கம்மா. சிறப்பு சிறப்பு. இப்ப இது வந்து நீங்கள் இதை அடிக்கும் போது இந்த இடைக்கு ஒரு துணிமலை போட்டிருக்கீங்களா, இதை வந்து அமர்த்துறீங்களா? இதுதான் அமர்த்துறது. இதுதான் அந்த தாளத்தை கொண்டு வர்றது. இதே அமர்த்தாட்டா இப்படித்தான் இருக்கு. இதான் தாளத்தை எடுக்கிறது. இது செய்யுமா போல இங்க செய்யும். இங்கதான் விளையாட்டு. இதுக்குள்ள விளையாடுனா இங்கே வந்த பிள்ளைய கொண்டு வரும். ஓகே ஓகே. இதே மாதிரி தான் இப்ப நீங்க 2 தாளம் ஐயா வச்சு கொடுக்க போறீங்க. ஓகே, ஐயா இப்ப ஜெர்மன் ஐயா இருக்கிறார். அவர் வந்து ஐயாட்ட 2 தாளங்கள், அதாவது இந்த உடுக்கு வந்து செய்யறதுக்காண்டி தான் நாங்கள் இன்றைக்கு இங்க வந்தது. என்ன சொல்லுங்க, என்ன கதைங்க? நான் இது யூடியூப்ல பார்த்தேன். நான் அந்த நான் இதில் போய் உடுக்க வேண்டவன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதுதான் நேற்று எடுத்துட்டு வந்தேன். நானும் உடுக்கு செய்கிறேன்னா அது இந்த முடுக்கு சாவுகள் இதுகள் தோது வர பசை இல்லையா? நாங்கள் முந்தி எடுக்கிறது இப்போ பிசினல் எடுக்காம இல்லாத இனி அதாவது வந்து மேட்டிபமாக தான் ஒட்டுறது. இதுகள் ட்ரை பண்ணாங்க. இந்த பொருத்தின் மீதில் மற்ற நிறுத்து போகிற டைப்பு மேஜை கொட்டுற டைப்பு பேப்பரில் சாதம் வருது இல்லை.
அது இல்லை அப்படியே நான் நேரம் வந்து ஒடுக்கு நான் வேண்டி வச்சிருக்கேன் அந்த ஒரிஜினல் ஒடுக்கு அதுவும் அதை உடத்தை சபுல் ஒட்டி போடல உடைஞ்சிட்டது முடியல அது கொஞ்சம் மொத்தமான சபுல் ஒட்டி போடணும் சவுண்டு கொஞ்சம் இடைஞ்சல் இல்லை. ஓகே இறுதியா இப்போ காத்தவராயன் கூத்த தவிர வேற ஒரு நாடகத்துல இருந்து ஒரு பாட்டு அதோட நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து முடிப்போம். சத்யவான் சாவத்தி நடித்தது சத்யவான் சாவத்தி நடிச்சனாங்க. அதில் பாட்டங்கள் எனக்கு அவ்வளோ பெரிய தெரியாது. வேற 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 ஒன்றுல இருந்து ஒரு பாடல் அருமையான ஒரு பாடல் உங்களோட வந்து கேட்க ஆசையா இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு நாடகம் போறக்க நேர்ல வந்து பார்க்கணும். நேர்ல வந்து போவேன். எப்போ போடுங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பா. எத்தனை நேரமாக எதில் நான் நிற்கிறதே கால்கள் எது நோகுதெல்லோ எத்தனை நேரமாக எதில் நான் நிற்கிறதே கால்கள் எது நோகுதெல்லோ கால்களோ நோகுதம்மா கனவருத்தமாகுதம்மா கால்களோ நோகுதம்மா கனவருத்தமாகுதம்மா பாவை எனக்காத நந்தா பாண்டிய நாடு அல்லிராணி பாவை எனக்காத நந்தா பாண்டிய நாடு அல்லிராணி எத்தனை நேரமாக எதில் நான் நிற்கிறதே கால்கள் எது நோகுதெல்லோ அல்லியம்மா நான் இந்த ஜோடனை தூண்போது நேரம் நிற்கிறது எனக்கு இடம் இல்லையா கால்கள் நோகுதம்மா கொஞ்சம் கருணை செய்யனம்மா கால்கள் அம்மா கால்கள் நோகுதம்மா கொஞ்சம் கருணை செய்யனம்மா கால்கள் நோகுதம்மா அம்மா கால்கள் நோகுதம்மா கொஞ்சம் கருணை செய்யனம்மா. நன்றி நன்றி நன்றி. அருமையா இருந்தது. நீங்க இவ்வளவு நேரம் எங்களுக்கு இவ்வளவு பாடல்கள் படித்தது வந்து மேலே ஒரு சந்தோஷமா இருந்தது. அதை விட உடுக்கோட சேர்த்த பாடல் வந்து படிச்சு காட்டுறீங்க. மேலே இப்ப இருக்கிற சந்ததியினருக்கு வந்து நீங்கள் ஒரு முன்னுதாரணமா இப்போ இருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த நாடகத்துறையையும் இனி வார சந்ததியினருக்கு வந்து பழக்கி விடுங்க. இப்படியாவது பழக்கி எங்க எதிர்கால சந்ததியினர் வந்து தொடர்ச்சியாக வந்து எங்கட ஊர்ல கிராமப்புறங்கள்ல வந்து இப்படியான பாடல்கள் நாடகங்கள்ல கண்டிப்பா தெரியணும் மக்களுக்கு. இப்படி ஒரு கிராம இப்படி ஒரு நாடகங்கள்லாம் இருந்தான்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியணும்ன்றதா என்னுடைய ஒரு வேண்டுகோள். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். நன்றி. நீங்க உங்களோட பிசினஸ் கதைங்க 2 பேரும். ஓகே பாய்.